இப்ப பாருங்க, நாட்டியமே தான் பண்ணுவீங்களான்னு கேட்காதீங்க. திரையில என்ன நடக்குமோ அந்த திரையில நடக்கக்கூடிய காட்சிகளை கூட கொண்டு வர முடியும். இந்த நல்லதொரு நிகழ்ச்சி இங்க நடத்தி கொண்டிருப்பவங்க ஸ்ரீ அக்ஷயா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். இப்ப பாருங்க, அடுத்த நிகழ்ச்சியா நீங்க எல்லாம் காந்தாரான்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல இருந்து சில காட்சிகளை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அந்த காந்தாரா பட நிகழ்ச்சி, அதாவது அந்த காட்சிகளை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறது யார் தெரியுமா? தாரை காளிராஜா. இப்ப வந்து உங்களுக்காக அந்த காந்தாரா படத்தையே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போற. மலைப்பகுதியை ஆட்சி செஞ்சு வந்த ராஜா, அவனுக்கு பணம் புகழ் எல்லாமே இருந்தோம், ஆனா மன நிம்மதி மட்டும் இல்ல. அதனால மன நிம்மதியை தேடி அவரோட ராஜ்யத்தை விட்டே வெளியே போறாரு. அவரும் ஏறாவது கோயில் எல்லாம் பார்க்காத சாமி இல்ல, ஆனா எங்கேயுமே மன நிம்மதியே கிடைக்கல. அப்படி ஒரு இடத்துல பழங்குடி மக்களால் வழங்கப்படும் பஞ்சுருளி தெய்வத்தை பார்த்தவனே இந்த ராஜாக்கு அளவில்லாத மன நிம்மதி. உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் பஞ்சுருளி. நாம கூட வர, ஆனா நான் இந்த ஊரை சேர்ந்தவன். உனக்கு சுக சந்தோஷம் நிம்மதி கொடுத்தா என் மக்களுக்கு நீ என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. என் குரல் எது வரைக்கும் கேட்டுச்சோ அது வரைக்கும் இருக்கிற நிலங்களை என் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, என் கூட என் தோழ உக்ர ரூபியோ இருப்பா. கொண்ட பாத்திரத்தை தந்துடணும். யாருபடி இருந்தாலும் அப்படியே ஆகட்டும். அன்னையில இருந்து அந்த ராஜா குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லை. ஊரோட தெய்வம் ராஜா கிட்ட போச்சு, ராஜாவோட இடம் ஊர்க்காரங்க கிட்ட போச்சு. அன்னையில இருந்து முதலாளியோட இடத்துல இருந்து அந்த பூஜையெல்லாம் ஆரம்பமாச்சு. वराहरूपं देववरीशं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिव संभूत भुवि संजात नंबीदवगिंबु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
ಸರ್ವಲ್ಲ ಪಂಜುರ್ಲಿ ನೇಮಕ ಗಗರದ ಬಳೆ ಎತ್ತನ್ವೆ ಗಗರದ ಬಳೆ ಎತ್ತನ್ವೆ ಗಗರದ ಬಳೆ ಎತ್ತನ್ವೆ ನಾಡು ಬೆಳಕಾಗುವಂತಹ ಹೊತ್ತು ಗೊತ್ತಿನಾರ ನನ್ನ ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುವಂತಹ ವಾಡಿಕೆ ಕೇಳುವಂತಹ ಪ್ರಶ್ನೆ ಏನಾದರೂ ಉಳಿದಿದೆಯಾ ಗೊತ್ತಿನಾರೆ பஞ்சுருளி ஓ இப்போதைக்கு நான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. நான் கேட்கணும். இந்த இடம் நிலம் சொத்து இது எதுவுமே இந்த ஊருக்காரங்களுக்கு சொந்தம் இல்ல. பேசாதன்னு சொல்றல. இது உங்களோடது கூட இல்ல, என்னோடது. நீங்க தான் இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿನಾರೆ. ನಿಮ್ಮ ಜಾಗ ನಾನು ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಊರಿನವರ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾನಿಲ್ಲಿವರೆಗೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಮ್ಮದಿಯನ್ನ ನೀವು ಹಿಂತಿರಿಸಿ ಕೊಡ್ಬೋದಾ ಗೊತ್ತಿನಾರೆ. இது பாருங்க, உங்களால திருப்பி வாங்கி கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, இதை நான் எங்க போய் வாங்கணுமோ அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ಜಾಗ ಊರಿನವ್ರದ್ದು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ, ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರ್ಬೇಕಾಗ್ತದೆ. நிலம் ஊருக்காரங்கள்தான். இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? ದೈವವಾ ನರ್ತಕನ ಇವತ್ತೇ ತೀರ್ಮಾನ ಆಗ್ಲಿ. ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನಾಗ್ಲಿ. ದೈವವಾದ್ರೆ